இது வீடு இல்ல போலீஸ் ஸ்டேஷன். எல்லாம் நம்ம இடம் தான்டி. பார்த்து மெதுவா பேச, ஜெயில போட்டு போறாங்க. அப்படி யார் ஏன் மேல கை வைப்பா? 5000 ரூபாய் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாரு. என்ன கொஞ்ச நேரத்துல என்ன கூப்பிட்டு வச்சு பிரியாணி கொடுப்பாவே. எங்க போனாலும் இவளுக்கு திங்கிறது மட்டும் தான் ஞாபகம் வருது. நல்லா தின்னு தின்னு ஒரு நாள் நல்லா வயித்தால போகும் பாரு. ஏடி என்னடி யாரையும் காணோம்? அவங்கள பாத்தியா? ஏதோ பிரச்சனை போல. என்னன்னு தெரியல. பாக்குறதுக்கு வீட்ல ஏதோ பிரச்சனை மாதிரி தான் இருக்கு. பிரிஞ்சு வாழலாம்னு முடிவு எடுத்திருப்பாவ போல. ஆமா, அதுக்கு இங்கிலீஷ்ல ஏதோ ஒண்ணு உண்டுல. டை டை தெரியல. டைவர்ஸே சொல்றா. அதேதான். ஏடி அதெல்லாம் இங்க பண்ண மாட்டாவே. கோர்ட்டுக்கு போய் தான் பண்ணுவாவே. என்னடி எல்லாம் ஒரே இடம் தான். சின்ன வயசுல என்ன தேடி படிச்சு வந்த? அஞ்சாப்பு படிக்காம தான் பேரு. ஆனா அஞ்சறிவு கூட இல்ல. இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு என்ன ஏசிட்டு இருக்கா? என்னாச்சு உங்களுக்கு? இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எங்க சண்டையில உங்களையா? போலீஸா? எடி சார் வந்திருக்காரு, வா. சட்டு புட்டுன்னு 5000 வாங்கிட்டு போ. வா வா. ஐயா குட் நைட். குட் நைட்டா? எடி அது குட் ஈவினிங். நீ சொல்றது தப்பு. நானே பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன சொன்னாலும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமாடி, குட் நைட் நீ யாராச்சும் சொல்லுவாங்களா? நைட் ஆயிட்டுல, அப்ப நைட்னு தான் சொல்லணும். ஷோ, இவள புரிய வைக்க முடியாது. சரி இப்ப டக்குன்னு சொல்லு, நான் என்ன சொல்லணும்? குட் ஈவினிங்கா? குட் ஈவினிங் சார். ஆமா, யார் நீங்க? என்ன சார் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அந்த திருவிழால பார்த்தோமே, ஒரு குள்ள நிறைய வேற பிடிச்சு கொடுத்தே. ஓ அவங்களா? இப்போ என்ன அவங்கள பாத்துட்டு போக வந்திருக்கீங்களா? வாங்க காட்டிதாரேன். எடி வாடி பாத்துட்டு போவோம். என்னாச்சுடி வேண்டாமா? ஏதாச்சும் பேசு. நம்ம எதுக்குடி வந்தோம்? நம்ம பிடிச்சு கொடுத்தோம் ஒருத்தரை. அவர் மாட்டி கொடுக்க வந்தோம். அவரை காட்டி கொடுக்கதான் போலீஸார் சொன்னாரு. அப்படி பாத்துட்டு போலாம். அவரை போய் பாக்குறதுக்கு அவரும் மாமாவா இல்ல சித்தப்பாவா? காசு வாங்கினடி வந்தோம். ஒழுங்கு மரியாதை அதை வாங்கிட்டு போவோம். வலிக்குது விடு போ. அம்மாடி, போலீஸ் ஸ்டேஷன் வந்தாலே எனக்கு இதுக்கு கொலை நடந்திருக்கும். நீங்க 2 பேரும் வரலையா? வந்துட்டோம் சார். இந்த பைத்தியத்தை கூட சேர்ந்து நானும் பைத்தியமாயிரும் போல. பாருங்க, இதுதான் நீங்க பிடிச்சு கொடுத்த ஆளு. என்ன அண்ணே, ரொம்ப ஜாலியா இருக்கே போல. வரும்போது அப்படியே உங்க ஸ்வீட் கடை எடுத்துட்டு வந்துட்டீங்கதானே? இங்க வச்சு கொஞ்சம் வியாபாரம் பார்க்கலாம்ல. என்னாச்சு, ரொம்ப அமைதியா இருக்கறாப்ல? ஜெயில அப்புறம் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க. ஃபீல் பண்றாரா? இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? 120 ரூபாய்க்கு ஸ்வீட் விக்கும்போதே யோசிச்சிருக்கணும். சரி, எல்லாம் நடந்தது நடந்துட்டு. சார் உள்ள போய் பார்க்கலாமா? அவரு கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. போயிட்டு வாங்க. ஆனா சீக்கிரம் வெளியில வந்திருக்கணும். ஓகே சார். அண்ணே ரொம்ப ஃபீல் பண்றாப்ல போல. இவர்கிட்ட என்ன தேடி பேச போறா? நிறைய இருக்குடி, உனக்கு புரியாது. ஸ்வீட்டுக்காரனே, உங்களுக்கே தெரியாம நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் என்ன ஹெல்ப் பண்ணேன்? அந்த 120 ரூபாய்க்கு நீங்க ஸ்வீட் வைக்கலன்னு எனக்கு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சனாலதான் என்னால ஈஸியா உங்களை ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சு. ஞாபகம் வச்சனாலதான் உங்களை ஈஸியா காட்டி கொடுக்கவே முடிஞ்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களை காட்டி கொடுத்தனால எங்களுக்கு 5000 ரூபாய் தராங்களாம். 5000 ரூபாய். அதுல எத்தனை ஜீரோன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய காசு எனக்கு கிடைக்குதுன்னா உங்களாலதான். அதனால ரொம்ப நன்றி அண்ணே. இந்த உதவியை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். நான் இருக்கிற கஷ்டத்துல இவ வேற. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை நீங்க இந்த ஜெயில இருந்து தப்பிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, சரியா? ஏன்னா அப்பதான் அடுத்த 5000 ரூபாய் வாங்க முடியும். மறந்துடாதீங்க, சரியா? நீ என்ன தேடி பேசிட்டு இருக்க? அவரே பாவ கஷ்டத்துல வந்து உட்கார்ந்திருக்காரு. நீங்க கஷ்டப்படாதீங்க, சரியா? இம்மா, நீங்க சீக்கிரம் வெளியில வாங்க. நாங்களும் உங்களை அடிக்கடி பார்க்க வரோம். வரும்போது உங்க ஸ்வீட்டையும் வாங்கிட்டு வரோம். எப்படி? இந்த கமலி எங்க போனா? சரி டேய், பார்த்து பத்திரமா இருங்க. நான் போயிட்டாரே. டாடா. எங்க போனான்னு தெரியலையே. அவ எங்க போய் தொலைஞ்சாளோ? கமலி, உனக்கு என்ன? பார்த்தாச்சுல, இனி போலாம். சார் நான் பார்த்துட்டேன். ஆனா காசு தரல. என்ன காசு? என்ன சார் அது எப்படி வாயால சொல்றது? அந்த திருடனை பிடிச்சு எங்களுக்கு 5000 ரூபாய் தருவேன்னு சொன்னீல்ல? அதெல்லாம் தந்தாச்சு. இல்ல சார், நான் இப்பதான் வந்தேன். அத உன் ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிட்டா.